ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போன எல்லாவற்றையும் சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இதை கவனிக்கணுங்க. தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற நம் அனைவருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த நாள் செய்தியின் தலைப்பு அதுதான், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. தாவீது ராஜாவாவதற்கு முன்பு நடைபெற்ற அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த 30ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அந்நிய தேசமாயிருந்த பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடி போய் அந்த தேசத்தின் அப்போதைய ராஜாவாக இருந்த ஆகீஸ் என்றத்தில் தஞ்சம் புகுந்தார். அப்படி தஞ்சம் புகுந்து இருக்கும் பொழுது அந்த ஆகீஸ் ராஜா பெலிஸ்தி தேசத்தில் இருந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தில் இவரும் இவரை சேர்ந்த 600 பேரும் அவனுடைய குடும்பமும் அங்கே தங்கிக் கொள்ளும்படியாக அனுமதிக்கிறார். அப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதம் அவர்கள் சிக்லாக்கில் அப்படி தங்கியிருக்கிறார்கள். அங்கே தங்கியிருந்து பெலிஸ்தி தேசத்தில் அந்த ராஜாவோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த 30ஆம் அதிகாரம். நீங்கள் இப்போ இந்த 30ஆம் அதிகாரத்தில் 1-2 வருஷத்தை கொஞ்சம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்படி தாவீது பெலிஸ்தி தேசத்தில் இருக்கிறார், அவர் யுத்தத்துக்கு போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அமலேக்கியர்கள் தாவீதை பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான ஒரு தருணம் என்று அவர்கள் கருதி உடனே தாவீது அவனது ஆட்களும் இல்லாத அந்த நேரத்தில் சிக்லாக் மேல் படையெடுத்து போய் அவர்கள் இருந்த பகுதியை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டு அங்கிருந்த சிறு பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் மற்றும் அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு தாங்கள் இடத்துக்கு போய்விட்டார்கள். தாவீது யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்த பொழுது கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணங்க. அவங்க இருந்த இடத்துக்கும் அவர் போன இடத்துக்கும் 3 நாள் பிரயாணப்பட்டு சிக்லாக் வந்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன?
அவர்கள் இருந்த இடம் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், மனைவிமார்கள் அனைவரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இருந்த பொருளெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அந்த இடம் வெறுமையாய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். மட்டுமல்ல, திடீரென்று நடந்த நிகழ்ச்சி, இவர்கள் தஞ்சம் புகுந்து தான் வந்திருக்கிறார்கள், பெலிசேதேஸ் வந்த இடத்திலே இப்படி ஆகிவிட்டது. இதை நினைத்த பொழுது தாவீது அவனோடு இந்த ஜனங்களும் அவர்கள் மிகவும் அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, பலனற்று போகிற வரையும் அழுதார்களாம். ஏனென்றால் அத்தனை துயரம் அவர்களுக்கு. அந்த ஒரு வார்த்தை கூட வாசிங்க, 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா? இப்போ அத்தனை பேரும் அந்த இடத்துல சத்தமிட்டு அழுதாருன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த இடம் ஒரு கற்பனை செஞ்சு பார்த்தா ரொம்ப அகோரமாக இருந்திருக்கு. இது ஒரு துயரமான ஒரு சம்பவம் தாவீதின் வாழ்க்கையில். இதை நீங்கள் கவனித்து பார்த்தால் சில நேரங்களிலே நமது வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்று பிரச்சனைகள் மாறி மாறி வருவது போலத்தான் தாவீதுக்கு வந்திருக்கிறது. சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒவ்வொன்றும் பூதாகாரமாக இருக்கிறது என்று நாம் புலம்புகிறோமே, அதை போல்தான் தாவீதுக்கு அன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே அவங்க சொந்த தேசத்தில் இருக்க முடியாமல் சவுலுக்கு பயந்து 3 முறை கொலை செய்ய முயற்சி செய்து உயிர் தப்பி அந்நிய தேசத்து வந்திருக்கிறார். வந்த இடத்துல ஆதரவற்று இருக்கிறாருங்க. இருந்த இடத்திலேயும் இருந்ததெல்லாம் போய்விட்டது. அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விசை வனாந்தரங்களிலும் குகைகளிலும் மலைகளிலும் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்திருக்கிறாருங்க அவர். இப்போ பாருங்க, எல்லாம் போய்விட்டது. ஆகவே தான் சொன்னேன், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒவ்வொன்றும் மலை போல வருகிறது. தாவீது வாழ்க்கை அதுதாங்க. ஒருவேளை இதை கேட்குற கத்திரை பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம், நீங்கள் கூட அப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். கவனிங்கள், உங்களுக்காகவே கத்தர் பேசான்னு விசுவாசிங்க, கவனிக்கணுங்க. இப்படி தாவீது வாழ்க்கையிலே நடந்தது. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. அறிமுகமாக இந்த அமலேக்கியர் தான் இப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் முன்னமே இந்த அமலேக்கியரை ஒருத்தரையும் விடாமல் நிர்மூலமாக்கும்படி அழிக்கும்படி சவுல் ராஜாவுக்கு சொல்லிருக்காருங்க. ஆனால் இந்த சவுல் ராஜா மட்டும் அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த அமலேக்கியரை ஒன்றும் இல்லாத பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த நஷ்டம், ஆபத்து, இந்த பிரச்சனை தாவீதுக்கு வந்திருக்காதுங்க. 1 சாமுவேல் 15:2-3 கொஞ்சம் வாசிங்களேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சகலவற்றின் நிர்மூலமாக்கு நிக்கரகமன். அதுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க சவுல் ராஜா. விளைவு பாருங்க. அதே அமலேக்கியர் இன்னைக்கு தாவீதுக்கு பெரிய தலைவலியா நஷ்டமா போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நமது கீழ்ப்படியாமை அநேகரை பாதித்து விடுகிறது. அநேகர் பாதிக்கப்படுவதற்கு நமது கீழ்ப்படியாமைத்தான் பெரும்பாலும் காரணமாக இருக்குதுங்க. இதை கவனிக்கணும், பெற்றோர் கவனிக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், அடுத்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அடுத்தவர்கள் பாதிக்கப்படுவதற்கு உங்களுடைய கீழ்ப்படியாமல் காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம வாழ்கிற நாட்களிலேயே ஆண்டவருக்கு பயந்து கர்த்தரை சொல்படி நடக்கணும், கீழ்ப்படினுங்க. ஆகவே தான் சொன்னேன், உங்களுடைய கீழ்ப்படியாமை தவறு அடுத்தவரை பாதிக்கக்கூடாது. ஒன்று. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணுங்க. இதில் இந்த அமலேக்கியரை குறித்து பார்த்தீங்கன்னா, அவன் நோக்கம், விருப்பம், வாஞ்சலாம் என்னன்னு கேட்டால்,
இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கணும், தாவீதையும் அவனோட ஜனங்களை அழிக்கணுங்க. அதுதாங்க அவனுக்கு ஆசை. இன்னைக்கும் நமது எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு எது திருப்தின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஜனத்தை அழிப்பது தான் அவர்களுக்கு திருப்திங்க. வேற எதுவும் திருப்தி இருக்காது. அது உண்மைதான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சத்துருக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை, திருப்தி என்னன்னா, எப்படியாவது எந்த விதத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம அழிக்கணும், நம்ம கண்ணீர் விட்டு கலங்குவதை கண்டு சந்தோஷப்படுவார். அப்படி தாங்க இன்னைக்கு இருக்குது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளை, உங்களுக்கு அப்படி சத்துருக்கள் இருக்கலாம், கவனிங்கள். அதுவே முடிவு கிடையாது. எப்பொழுதுமே சத்துருக்கள் கொக்கரிப்பதற்கு, சந்தோஷப்படுவதற்கு விட்டு விட்டு தேவன் அமைதியாக இருக்க மாட்டாருங்க. அதை கவனிக்கணும் நீங்க. அது கொஞ்ச காலம்தான் இருக்கும். நமது தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆகவே கவனிங்கள். ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை, இழப்பை, துயரத்தை, துக்கத்தை, அழுகையை தாவீதுக்கும் அவரோடு இந்த ஜனங்களுக்கு அனுமதித்ததனுடைய நோக்கம், பின்னணி ஒன்று இருந்தது. பின்னணி நோக்கம் இருந்தது ஆண்டவருக்கு. அந்த பின்னணி நோக்கம் இல்லாமல் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் யாருக்கு இப்படி அனுமதிக்க மாட்டாருங்க. நமது நஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்களுக்கு பின்னணியில் தேவனுக்கு ஒரு நோக்கம், திட்டம் இருக்கும். இப்போ தாவீதுக்கு இப்படி அனுமதித்த திட்டங்களில் ஒன்று என்னன்னு கேட்டால், அந்நிய தேசத்தை விட்டு தாவீது யூதா தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு திரும்பி வரணும். இதுக்கு தாங்க இந்த நெருக்கடி. ஏனென்றால் தாவீதை கொண்டு ஆண்டவர் சவுலுக்கு பிறகு ராஜாவா இருக்கணும், நல்ல ராஜாவா 40 வருஷம் அரசாளணும். தாவீதை குறித்து பெரிய திட்டங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில தான் தாவீதின் குமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும், மீட்பராக வர வேண்டும், பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர் அந்நிய தேசத்தில் கிடந்தால் எப்படி ஆண்டவர் அமைதியா இருப்பாருங்க? ஆக தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த நெருக்கடி ஆண்டவர் புஷ் பண்றாருங்க, சொந்த தேசத்துக்கு வரும்படி. அதுக்கு தாங்க இது. ஆக நமது வாழ்க்கையில சில நெருக்கடிகள், நஷ்டங்கள், சோதனைகள்லாம் எதுக்குன்னா, அதன் பின்னணியில் தேவனுக்கு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்களில் தேவன் இப்படி எதிரிகள் மூலமாக சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அது தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கு தான். ஆனாலும் இந்த அமலேக்கியரை கர்த்தர் விட்டு வச்சாருங்க. ஏன் விட்டு வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுது, அவருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. நமக்கு விரோதமாக இருக்க சத்துருக்களை ஆண்டவர் முற்றிலுமா நிர்மூலமாக்கணும்னா அவர்கள் அக்கிரமம் நிறைவேறணுமா. ஆதியாகமம் 15:16 கொஞ்சம் வாசிங்களேன். 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்போ சில எதிரிகளை ஆண்டவர் தொடர்ந்து வர விடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்பது நமது நோக்கம், ஆசை அல்ல. அவர்கள் மனம் திரும்பணும். அதே நேரத்தில் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்களா, அது காரணம் இதெல்லாம் இந்த மனசில் வைங்க. இன்னொரு விஷயத்தை, தேவனுடைய இரக்கத்தை இந்த விஷயத்தில் பார்க்கணும். ஏனென்றால் இந்த அமலேக்கியர்கள் சிறு பிள்ளைகளை, சிறுகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு தான் போனார்கள், அவர்களை கொல்லவில்லை. இதாங்க தேவனுடைய இரக்கம். தாவீது கூட என்ன பண்ணார்னா, அப்படி யுத்தம் பண்ணி எல்லாரையும் கொன்று இருக்கிறாருங்க. அப்படி கொன்று இருக்கணும். நீங்கள் 27ஆம் அதிகாரம் 11 வாசிங்களேன். இதே 1 சவுல் 27:11 அங்கே இருக்குது பாருங்க. 27:11. இன்னென்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காட்பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாயிலும் ஸ்ரீயாயிலும் உயிரோட வைக்காதிருப்பான். பார்த்தீங்களா, தாவீது கூட ஒன்னெல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா இவனுங்க பாருங்க, கொல்லாம சிறைபிடித்து. இது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இறையாண்மை. ஆகவே தான் அதை செய்யலைங்க. நமது ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், God of merciful. இரக்கத்தின் சோர்தான நெருக்க வந்தாலும் அவர் இரக்கம் அங்கே இருக்குங்க. அவர் முற்றிலுமாக நம்ம கைவிட மாட்டார். தேவன் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கேட்கிற உங்கள் மேல் தேவன் இரக்கமாக இருக்கிறார். இன்னும் நான் சொல்லுகிறேன், 1 Corinthians 10:13 சொல்கிறது, திராணிக்கு மீறி சோதிக்க மாட்டார், சோதனைக்கு தப்பும்படியான போக்கை உண்டு பண்ணுவார்.
2 கொரிந்தியர் 4:8 வாசிப்பார். எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக தேவன் அனுமதிக்க மாட்டார். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த சோதனை நெருக்கங்களில் நீங்க ஒடுங்கி அடிந்து போக விட மாட்டாருங்க. சில காலம் இந்த சோதனை மட்டாய் தண்டிப்பார். ஒரு நாள் வரும், தூக்கி எடுப்பார். சத்துருக்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு காரியம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் அறிமுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இருந்து குறிப்பாக 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, ஒவ்வொருக்கும் பிரயோஜனமான வார்த்தை. நம்பர் 1 என்னன்னா, ஒரு கொடிய ஏமாற்றம். ஒரு கொடிய ஏமாற்றம், இதுக்கு ஒரு தலைப்பு. முதல் தலைப்பு ஒரு கொடிய ஏமாற்றம். நீங்கள் 1 சாமுவேல் 30:3-4 வாசிங்களேன். தாவீதும் அந்த மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது பெலிஸ்திய தேசத்தில் பெலிஸ்தியர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாருங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆகிஸ் ராஜா இடத்துல தஞ்சம் வந்து இந்த ஆகிஸ் ராஜாவுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பெலிஸ்திய தேசம் யாருடைய தேசம் கேட்டீங்கன்னா, கோலியாத்தை கொன்று போட்டார் பார்த்தீங்களா 1 சாமுவேல் 17. அந்த கோலியாத்தினுடைய தேசம் தாங்க பெலிஸ்திய தேசம். நீங்கள் 1 சாமுவேல் 17:4 கொஞ்சம் வாசிங்களேன். 17:4. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். பார்த்தீங்களா, அவன் ஒரு பெலிஸ்தியன், அவன் ஊர் தாங்குது. எந்த கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று உலகம் அறியட்டுன்னு சொல்லி சவால் விட்டு மிகப்பெரிய வெற்றியை யூதா தேசத்துக்கு இஸ்ரவேலுக்கு பெற்றுக் கொடுத்தாரோ, அதே எதிரியின் தேசத்தில் போய் குடியிருக்கிறாருங்க. குடியிருப்பது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்கிறாருங்க. பாருங்கள், தெய்வ பயமற்ற ஒரு ஜனம், தேவ ஜனத்துக்கு சத்துருவா இருந்தவர்கள், அவர்களுக்கு போய் உதவி செய்தாருங்க. விளைவு இருக்கிறது அனைத்தையும் இழந்துட்டாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க. நமக்கு இருக்கிற அனைத்தையும் அவர் இழந்துட்டார். பலனற்று போக மட்டும் அழுதார். ஏன்? தெய்வ பயம் இல்லாத ஜனத்துக்கு போய் அவர்களுக்கு உதவி செய்து தேவ திட்டத்தை அவர் மறந்து போயிட்டார். நான் இன்னும் இப்படி சொல்லுகிறேன், தாவீது அடுத்தவருடைய திராட்சை தோட்டத்தை காப்பாற்ற போனாருங்க. ஆனா தன்னுடைய திராட்சை தோட்டத்தையோ தவறு விட்டுட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அடுத்தவருக்காக பிரயாசப்படுவாங்க, அடுத்த குடும்பத்துக்காக பிரயாசப்படுவாங்க, அடுத்தவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க, தான் சொந்த குடும்பத்தை விட்டுருவாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி, எத்தனை பேர் இருக்கிறாங்க. தன் சொந்த குடும்பத்தை விட்டுருவாங்க. இது கேட்குறவங்க முதல்ல உங்கள் சொந்த குடும்பத்தை பாருங்க. உங்கள் சொந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. ஊழியக்காரக்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் சபை எப்படி விசாரிப்பாங்க கேட்குறாரு இல்லைங்களா? அநேக ஊழியக்காரர் அப்படி தான் சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டுறது, அவங்களுக்கு கவனிக்கிறது இல்லை, சாட்சி கிடையாது. ஆனால் ஊருக்கெல்லாம் உபதேசம் கவனிக்கணுங்க. இதெல்லாம் இன்னும் நான் ஒரு வார்த்தை சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை ஆதியாகமம் 30:30 யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தைங்க. யாக்கோபுடைய கேரக்டரில் ஒன்று பாருங்க. 30:30 ஆதியாகமம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இனி என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்றது எப்பொழுது? எத்தனை நாள் லாபானே உன் குடும்பத்தை மாத்திரம் பார்க்கறது, நான் உன் குடும்பத்துக்காக ராத்திரி மகளும் வேர்வை செஞ்சு உழைக்கிறது, என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டாமா? என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டாமா என்று யாக்கோபு சொன்ன வார்த்தை நம்மில் அநேகருக்கு ஒரு எச்சரிப்பு உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தைங்க. அடுத்தவர்களுக்காக பிரயாசப்பட தப்பு கிடையாதுங்க. நான் தான் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தவர்களுக்கு பிரயாசப்படுறது தேவனுக்கே சித்தம் கிடையாது. கவனிக்கணுங்க. நீங்க தாவீது தெய்வ பயமற்ற பெலிஸ்தருக்கு உதவி செய்து
தனக்குரிய எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். இதை உணர்த்தத்தான் இந்த நெருக்கடி அனுமதிக்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் உணர்வடைவதற்காகத்தான் எதிரிகள் மூலம் சில நெருக்கடி கொடுத்து நம்ம உணர வைக்கிறார். இதை நம்ம உணரணுங்க. நம்ம இன்னும் அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க. இதெல்லாம் இன்னும் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படி இங்கிருந்து எல்லாத்தையும் எழுந்திருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறா, நம்ம அடிப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட நெருக்கடி அனுமதிக்க மாட்டாருங்க. அதே உணர்த்துவார், முற்றிலும் அழிக்க மாட்டார், சத்துருக்கள் வெற்றி பெற விடவும் மாட்டார். இந்த சம்பவம் அப்படிதான் முடியுது. தாவீதின் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தாலும் சத்துருக்கள் முற்றிலுமாக வெற்றி பெற விடலை. பாருங்க, அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். சங்கீதம் 41:11 அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க. அது கேட்கறவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். சங்கீதம் 41:11, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். பார்த்தீங்களா, சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் அப்போ முற்றிலும் வெற்றி பெற விட மாட்டார். இதை கேட்குறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கடியா சோதனையா எப்பக்கம் நெருக்கமா சத்துருக்கள் ஒரு வழியாக வருகிறார்களா, பயப்படாதீங்க, 7 வழியாக ஓடி போவார்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து வெற்றி தருவார். ஹல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அந்த திட்டத்தை அறிந்து அந்த திட்டம் நிறைவேறுகிற வரை தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருந்து விட வேண்டும். அப்படி இருந்து விட்டால் அவர் கரத்தில் நாம் வல்லமையான ஒரு ஆயுதமா இருப்போங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம் ஒவ்வொருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நாம் சரியா அறிந்து கொண்டு தேவ சித்தத்தின் மையத்திலே இருந்து விட்டால் அந்த திட்டம் நிறைவேறுகிற வரை அவர் கரத்திலே பலமான ஒரு ஆயுதமா நம்ம இருப்போம். இல்லைன்னா அந்நிய தேசத்தில் பலனற்று போய் இருந்த தாவீதை போல ஆயிடுவோம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. 2வது, தாவீதுக்கு இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு பயந்துங்க ஓடி வந்துட்டாருன்னு. அதுதாங்க ஒரு விஷயம். ஆனால் தேவ ஜனத்துக்கு எங்க பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பது தாங்க பாதுகாப்பு. தேவன் வைத்த இடத்துல தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பது தான் பாதுகாப்புங்க. தன்னுடைய சொந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்திலேயே இருந்தாலும் கர்த்தர் கைவிட்டு இருப்பாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அங்க போராட்டங்கள் இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம், சவுல் துரத்தலாம், பலவிதமான நெருக்கடி. ஆனால் அவைகள் மத்தியிலே பாதுகாக்கக்கூடிய வல்ல தேவனது ஆண்டவர். அதை அவர் விசுவாசித்து அந்த தேவசித்த மையத்தில் இருந்திருக்கணுங்க. அதை விட்டு வந்தாரு பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. ஆக நான் சொல்றேன், அப்படியே சுவிசேஷத்தை பாருங்க. நீங்க சீசர்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போறாங்க. புயல் வந்தது, சூறாவளி வந்தது, தண்டு வலிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எழுந்து நின்று காற்றின் கடலை அமர்த்தினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சூறாவளி மத்தியிலே தான் மிகுந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 8:26 கொஞ்சம் வாசிங்களேன். 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாத்தீங்களா, எங்க காற்றின் மத்தியிலே சூறாவளியின் மத்தியிலே மிகுந்த அமைதியில கொடுக்க கர்த்தர் பாதுகாக்கவல்ல. ஏனென்றா கர்த்தர் அங்க இருந்தாருங்க, ஆண்டவர் இருந்தாரு. ஆகவே நான் இப்படி விசுவாசிக்கிறேன், கரையிலே இருந்தவர்களை காட்டிலும் கடலில் இருந்த சூறாவளியில் இருந்த சிசுகளுக்கு தான் அதிக பாதுகாப்பு. ஏனென்றால் அவர் மத்தியில் இயேசு இருந்தார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டமா பிரச்சனையா ஆண்டவர் நம்மோடு இருந்து விட்டால் இந்த சூறாவளி மத்தியிலேயும் மிகுந்த பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பயப்படாது, ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இதை நான் வாசித்த பொழுது ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏசாயா 26:20 கொஞ்சம் வாசிங்களேன். 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழிந்து கொள். அது வரலும் சினம் கடந்து போகிற வரலும் கொஞ்ச நாள் பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணுங்க. அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்தை உயர்த்தி முடிக்க 1 பேதுரு 5:6 சொல்றாரா இல்லையா? அது கேட்கிறவங்க சோதனையா, நெருக்கமா, ஆண்டோட கோபமா,
பலத்த கருத்துக்கு கொஞ்ச காலம் அடங்கி இருங்கள், தேவ சித்தத்தை விட்டு வெளியேறாதீங்க. தேவன் இல்லாத இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. வெளிச்ச தேசத்தில் பாதுகாப்பு கிடையாது. தேவன் இருக்கிற இடம் போராட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே பாதுகாப்பு உண்டு. பயப்படாமல் இருங்கள், அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஏன் இப்படி அனுமதிச்சான்றதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா சொல்லிருக்கு பாருங்க, 30:5 கொஞ்சம் வாசிங்கள். 30:5 1 சாமுவேல். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். 2 மனைவிகளையும் சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் அமலேக்கியர். குறிப்பா ஏன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, இந்த 2 மனைவிகளும் தாவீதுக்கு சட்டப்படியான மனைவி கிடையாது. மீகாள் தான் சட்டப்படியான மனைவி. இவரெல்லாம் இவர் சேர்த்து கொண்டது. இது தேவ பிரமாணத்துக்கு விரோதமானது, சிருஷ்டிப்பின் பிரமாணத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவ பிரமாணம், சிருஷ்டிப்பின் பிரமாணங்க. அதை தாவீது மீறிவிட்டார். ஆகவே தான் இதை உணர்த்துறாருங்க ஆண்டவர். அவர் நினைச்சிருக்கலாம், அந்த ராஜாவுக்கு இத்தனை பேர், இந்த ராஜாவுக்கு இத்தனை பேர் என்றால் அடுத்தவருக்கு அப்படி இருக்கலாங்க, அடுத்தவன் அப்படி இருப்பான், அதனால நாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாதுங்க. ஆகவே தேவ சித்தத்தை மீறினதின் பிரமாணத்தை மீறினதின் விளைவுத்தான் அதை உணர்த்துறதுக்கு இந்த 2 பேரை கொண்டு போயிட்டான். இந்த 2 பேர் பாருங்க, ஒருத்தி வந்து பாருங்க அகினோவாம், இஸ்ரவேல் ஊராள், இன்னொருத்தி நாபாலுக்கு மனைவியா இருந்தவள். உணர்த்துறாரு, அடுத்தவள் எப்படி இருப்பான், நீ கரெக்டாக இருக்கணும். தேவ ஜனமே, அடுத்தவனை பார்த்து உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, நீதி நியாயத்தை இழந்துடக்கூடாது, நேர்மை இழந்துடக்கூடாது. நாம் கர்த்தரை பார்க்கணும், பிரமாணத்தை பார்க்கணும், வாக்குத்தத்தங்களை பார்க்கணும். அப்படி எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தருக்குள்ளேயே இருந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தாங்க அனுமதிக்கிறார், சும்மாலாம் அனுமதிக்க மாட்டாருங்க. இப்படி நெருக்கம் வந்த பொழுது கூட இருந்தவர்களை எல்லாரும் எதிர்த்தார்கள் தாவீதை. இந்த தாவீது தான் காரணம் என்று தாவீதை கல்லெறியும்படியாக துணிந்து விட்டார்களாம். 6 வாசிங்க. 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா, என்ன ஒரு துயரம். இவ்வளோ கூட இருந்தவங்களாம் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு சோதனை வந்த பிறகு தாவீதையே கல்லெறிய துணிந்து விட்டார்கள். இதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கணும். நமக்கு சில சோதனை வரும்போது தான் நம்ம யாருன்னே நம்ம தெரியும், இல்லைங்களா? அது வரலும் வெளியே தெரியாத நமக்கு. சில நெருக்கங்கள் சோதனை வரும்போது தான் உள்ளே இருக்கிற மனுஷன் யாருன்னு தெரியும். நான் சொல்லுகிறேன், எத்தனை சோதனை நெருக்கம் வந்தாலும் சரி நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கணுங்க. இன்னும் சொல்லுகிறேன், நமது எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் சரிங்க, சோதனை வந்தாலும் சரிங்க, நமது நஷ்டத்தை நமது கோபத்தை எல்லாம் நியாயமாக தான் வெளிப்படுத்தணுங்க. பாருங்க, தாவீதையே கல்லெறியும்படியாக தெரிந்து கொண்டாரு சொன்னா எவ்வளோ பயங்கரமானது. ஆகவே தான் சொன்னேன், நமது கோபத்தை எதுவாக இருக்கட்டும் நியாயமாக வெளிப்படுத்தணும். ஆவிக்குரிய காரியம் மீறக்கூடாது. எல்லாம் ஆவிக்குரிய காரியமாக இருக்கணும், ஆவிக்குள்ளாக இருக்கணும். எந்த சோதனை நெருக்கத்திலும் சில நெருக்கம்தான் நம்ம யாருன்னு காட்டுது. இது கேட்குற அருமையாக கத்திரி பிள்ளைகளே, சில நெருக்கம் உபத்திரம் வரும்பொழுது நீங்கள் யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். கவனமாக இருங்க, அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நடந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம இதில் சொல்லி அடுத்து குறிப்பாகணும். இப்படி நினச்சி பார்க்கணும். எப்படின்னா, தாவீது ஒரு வாரம் கழித்து வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு என்ன இருக்கும், சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் அவர் கொன்றே போட்டிருப்பார்கள், அடையாளமே தெரியாமல் போயிருக்குங்க. ஆனால் என்ன நடக்குது, ஒரு சூழ்நிலை பாருங்க, ஆகிஸ் ராஜாவை தாவீதை போன்னு விரட்டுறாருங்க. இது ஆகிஸ் விரட்டினது இல்லை, ஆண்டவரை விரட்டுறாருங்க. ஸோ அதை வாசிக்கலாமா? நீங்கள் 29 அதிகாரம் 9-10 கொஞ்சம் வாசிங்களேன். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதித்திரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன், ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோட வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ. வெடிது முன்னாடி போயிரு. ஆகிஸ் விரட்டலங்க, ஆண்டவரை விரட்டுறாரு. ஏனென்றால் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவரை தன் இடத்துக்கு அனுப்பி அமலேக்கியரை பின்தொடர வைத்து
இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வைத்தார். இதுலேருந்து பார்க்குறோம், அனைத்தும் ஆண்டோட ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஆகீஸ் ராஜாவை கர்த்தர் தான் பயன்படுத்தினார். சிறைபிடித்து கொண்டு வந்த அந்த அமலேக்கியரையும் கர்த்தர் தான் கொன்று போடாமல் காத்து கொண்டார். கல்லெறிய துணிந்தவர்களும் கல்லெறியாமல் காத்துக்கொண்டு எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருந்தது. ஆகவே இந்த கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நெருக்கங்கள், வியாதிகள், போராட்டம், ஐயோ என்னாகுமோன்னு சூழ்நிலையா, எல்லாம் அவர் ஆளுகைக்குள்ள இருக்கிறது. பயப்படாதிருங்க. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, நமது காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, பயப்படாதிருங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆளுகை இருக்கிறது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கொடிய ஏமாற்றம். இரண்டாவது வார்த்தை ஒரு உறுதியான வாக்குதத்தம். இந்த சம்பவத்தில் இரண்டாவது வார்த்தை ஒரு உறுதியான வாக்குதத்தம். 30ஆம் அதிகாரம் 7-8 வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த இக்கட்டான நேரத்தில் தாவீது பாருங்க, எவ்வளோ பக்திமான், எவ்வளோ ஆவிக்குரியவர், எவ்வளோ தேவ மனுஷன் பாருங்க. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, கல்லெறியும்படி கூடங்களே அவர்கள் திரும்பிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. இழந்து நஷ்டப்பட்டு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கொண்டிருக்கும் பொழுது இப்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். இந்த ஒரு சூழ்நிலையிலும் தாவீது ஆசாரியனை அழைத்து ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை அமலேக்கியரை பின்தொடர்ந்து போவேனா, நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா என்று தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். இதாங்க தாவீது. இந்த நெருக்கமான காலகட்டத்திலும் ஆண்டவரிடத்தில் விசாரித்த ஒரு தேவ மனுஷன்னா நமக்கெல்லாம் நல்ல பாடு. நமக்கு நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவரை தேடணுங்க. போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு மாம்சத்திலும் செயல்படாம ஆண்டவரை தேடணும். ரெபெக்காளுக்கு பிரச்சனை வந்தது, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போனால். பார்த்தீங்களா, அன்னாளுக்கும் பிரச்சனை, பல வருஷம் குழந்தை இல்லை. அவள் தேவ சமூகத்தை நாடி போய் இருதயத்தை ஊற்றினாள். தான் பிரச்சனை பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடினான். தாவீதும் அப்படித்தான், அன்னாலோ ரெபெக்காளோ. பார்த்தீங்களா, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடணுங்க. நான் சொன்னது போல அங்கங்கெல்லாம் ஓடாதீங்க, ஆண்டவர் தேடுங்க. தாவீதை பாருங்க, இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். இன்னும் அருமையான ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ஸ்தோத்திரம். விசாரித்து உடனே புறப்பட்டாரா. 9வது வருஷம் கொஞ்சம் வாசிங்க. 9. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்ப விசாரித்தாருங்க, நீ புறப்பட்டு போ, சகலத்தையும் திருப்பி கர்த்தர் சொல்லிட்டாரா. தாவீது சற்றும் தாமதிக்காமல் தன்னோடு கூட ஜனங்களோடு பேசி அவர்களை அழைத்து கொண்டு அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனார். தேவ சித்தம் இதுதான் என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சமும் தாமதிக்காம உடனே கீழ்ப்படிந்து செயல்படணுங்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். அருமையான தேவ ஜனமே, இதுதான் தேவ சித்தம் என்று தெரிந்துவிட்டால் லெப்ட் ரைட் பார்க்கக்கூடாது, லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். 100% கீழ்ப்படிந்து செயல்படுங்கள், உங்க காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று தெரிந்து கொண்ட உடனே கீழ்ப்படிஞ்சு போறார். இந்த இடத்துல தன்னுடைய சொந்த அறிவையோ அனுபவத்தையோ தாவீது பயன்படுத்தல. உடனே புறப்பட்டு போவோம், அமலேக்கு எந்த வழியே போயிருப்பான், எங்க தங்கி இருப்பான், எப்படி பிடிக்கணும் என்று தன் சொந்த அனுபவத்தையோ அறிவையோ சார்ந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் விசாரித்தார். இன்னும் அருமையான ஒரு பகுதிங்க இது. ஏற்கனவே இப்படி சொந்த அனுபவத்தை அறிவை பயன்படுத்தி தான் தேவ சித்தத்தை விட்டு, தேவ ஜனத்தை விட்டு, தேவனுடைய தேசத்தை விட்டு ஓடி வந்து எல்லாவற்றையும் இழந்து இப்போ தவிக்கிறார். அவர் சொந்த அனுபவத்தை, அறிவை, சொந்த பலத்தை சார்ந்து கொண்டதனுடைய விளைவே அனுபவிக்கிறார் இப்போ. ஆகவே தன்னை மாத்திக்கிட்டா இருப்பா.
நம்ம வாழ்க்கையில் சொந்த அனுபவம், அறிவு, ஞானம்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் முதலில் ஆண்டவர். ஒரு வேளை கேட்குறவங்க, உங்கள் சொந்த அனுபவம், படிப்பு, அறிவு, ஞானம், அனுபவம், சாமர்த்தியம், யோசனை இதெல்லாம் நம்பி எல்லாத்தையும் எழுந்திருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திக்கணும், உங்கள் போக்கை மாற்றணுங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3, 5, 6, 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன்னை நீ ஞானின்னு எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பாத்தீங்களா? உன்னை ஞானின்னு எண்ணாதப்பா, உன் சுய புத்தி மேல் சாயாத, உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். என்ன அருமையான ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க, சங்கீதம் 37:23. 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்புறம் நீதிமொழிகள் 20:24 பாருங்க, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தரால் தாங்க வாய்க்க நம்ம வழி. இப்போ நம்ம சொந்த வழி இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்வதினால் அவரால் தான் நம்ம வழியெல்லாம் வாய்க்கணும். அந்த வழி மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்போ நம்ம வழியை நம்ம நடக்கையே கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், ஏன் நஷ்டம், ஏன் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வழி கர்த்தருக்கு பிரியந்தானா, இல்லை நம்ம ஞானம், அறிவு, நம்ம மாம்ச பலத்தை சார்ந்துக்கிட்டுமா? கொஞ்சம் ஒரு சுய பரிசோதனை நமக்கு வேணும். தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு சுய பரிசோதனை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர் நம்ம கேட்கணும், விசாரிக்கணுமா என்னெல்லாம் கூட மனுஷிகமாக யோசிக்க வேண்டியது இருக்குங்க. நான் சொல்லுகிற சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாரித்து செயல்படுங்க, ஒன்றிலும் உங்களுக்கு தோல்வியே வராது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பெரிய விஷயத்தை தேவனிடத்தில் கொண்டு வருகிறோம், சின்ன விஷயத்தை நம்ம விட்டுறோங்க. ஆனால் அந்த சின்ன விஷயம்தான் ஒரு காலத்தில் பெரிய விஷயமா மாறிடும். ஆகவே தான் சொல்லுகிறேன், சின்ன பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அப்போவே தேவனிடத்தில் விசாரித்து சரி பண்ணுங்க, பெரிய பிரச்சனை வராமல் காத்துக்கிடுவீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு நல்ல அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இதை கேட்ட பக்தன் தாவீது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆண்டவரை பேசிட்டார்ல, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும். சோதனையான நேரங்களிலே நமக்கு ஒரு பெரிய பலனை, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. இதை கேட்ட உடனே எல்லாம் பயம் போய்விட்டது, சமாதானம், தைரியம் வந்து விட்டது. புறப்பட்டாரு பாருங்க யுத்தத்துக்கு. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு இருளான சூழ்நிலையா, சாதகமற்ற ஒரு பாதகமான சூழ்நிலையா, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்புங்க. அந்த வாக்குத்தத்தை பாருங்க. அந்த வாக்கு தத்தம் தான் வெளிச்சத்தை கொண்டு வரும். வேதமே விளக்கு இல்லையா, கட்டளையே வெளிச்சம், கால்களுக்கு தீபமா இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னொரு வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குது, இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இருக்குதா இல்லையா? வாசியம் 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாயிருக்கும். பாத்தீங்களா? அப்ப வாக்கு தத்தம் அதான் ஒரு தைரியத்தை கொண்டு வருது. ஆகவே தேவஜனம் வாக்கு தத்தத்தின் மேல், வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருங்க. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, காரியங்கள் பொய்யா போகாது. ஒரு வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இதில் இப்படி தாவீதை போல ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, இப்படி கல்லெறியும்படியாக துணிந்தார்களே கூட இருந்தவங்க, அவங்கள வாங்க போகலான் போது எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போதான் கல்லெறியும்படியாக துணிந்தார்கள். ஆனால் உடனே புறப்பட்டாங்க அவரோடு கூட. தேவனிடத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது,
நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், விரோதமாக இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய விரோதத்தை எல்லாம் விட்டு நம்மை பின்பற்றுவார்கள். சோத்திரம், நம்மோடு ஒத்துப்போவார்கள். இதுதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவரை சார்ந்து கொண்டதின் ஆசீர்வாதம் தாவீதுக்கு என்ன? விரோதித்தவர்கள், கல்லறிவு நினைத்தவர்களே இப்பொழுது அவரோடு சமாதானமாகிவிட்டார்கள். இதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி நான் சொல்றது உண்டு. நீதிமொழிகள் 16:7 வாசிங்க பார்க்கலாம். அருமையான வார்த்தைங்க. 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்க. அப்போ சத்துருவா இருந்தாலும் சரி, அவர்களே வலிய வந்து உங்களோடு சமாதானமாகி போவார்கள். இவ்வளவு அருமையான ஒரு பகுதி. ஆகவே தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், வாக்குதத்தை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க. எந்த இருளான நேரங்களிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. அப்புறம் தாவீது செய்த ஒரு 3 தவறு இந்த இடத்துல சொல்லி அடுத்த குறிப்புக்கு போகணும். சுருக்கமா இதெல்லாம் நடந்திருக்குதே, அவர் என்ன தவறு செஞ்சார்? என்ன தவறு செஞ்சார்னா, நம்பர் 1, தேவனுடைய வாக்குதத்தத்தை மறந்துட்டாருங்க. நீங்கள் 1 சாமுவேல் 16:13 வாசிப்பத்தை தெரியும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க. அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருப்பான்னு சொல்லிருக்காருங்க. அதை மறந்து விட்டார். தேவனுடைய வாக்குதத்தத்தை மறந்து விட்டார். அதன் விளைவுதான் இந்த நஷ்டம், இந்த துக்கம், இந்த அழுகை, துயரம். அதாவது 2 வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும் வார்த்தையாகி தேவனை அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும், நோவிங் த வேர்ட் ஆஃப் காட், அடுத்தது வார்த்தையாக தேவனை அறிந்து கொள்வதற்கு, நோவிங் த காட் ஆஃப் த வேர்டு. 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெரியும், எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வார்த்தையாக தேவனை அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால், அப்படி சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமான்றது தான் முக்கியம். அந்த விஷயத்தை தாவீது மிஸ் ஆயிட்டாருங்க. வாக்குத்தத்தத்தை மறந்து. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, வாக்குத்தத்தமா கொடுத்த தேவனை மறவாதிருங்கள். 1. 2வது, தாவீது விசுவாசத்தில் குறைவுபட்டாருங்க. நீங்கள் 1 சாமுவேல் 17:43 வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோலி ஆத்மாவுக்கு பேசுவார் இல்லையா? பட்டயத்தால் ஈட்டினால் நீ வருகிற, நானோ இஸ்ரவேல் தேவனுடைய கர்த்தர் நாமத்திலே வருகிறேன் அப்படின்னு அவ்வளோ விசுவாசத்தில் இருந்தவர். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சவுலுக்கு பயந்து இங்கே ஓடி வந்துட்டாருங்க. எதுக்கு? சில அனுமானங்கள், பிரிசம்ஷன். என்ன, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அங்கே போய் காப்பாற்றிக்கலாம், அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அப்படி எல்லாம் மறைஞ்சிடும் வந்துடலாம் என்று சில அனுமானத்தை சார்ந்து கொண்டதுனால விசுவாசத்தை விட்டாருங்க. ஆக விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அனுமானம் அல்ல, ஆண்டவர் தான். ஆகவே இதுவோ அதுவோ அப்படி இப்படி விட்டுருங்க. கர்த்தரை நம்ம விசுவாசிங்க, உங்க காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். 3வது ஸ்தோத்திரம், தேவன் மேல் இந்த தாகத்தை இழந்துட்டார். என்ன தாகம்? 63:1 சங்கீதம். அதுதாங்க அவர் தாகம். 63:1. தேவனே, தேவனே, என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எங்க பாடுறாருன்னா, வனாந்தரத்துல தனிமைப்படுத்தப்பட்டு சவுலுக்கு பயந்து வனாந்தரத்துல கிடந்தாரு. அப்போ பாடுறாருங்க, வறண்டதும் விடாய்த்தமான தண்ணீரற்ற இடத்துல என் ஆத்தம் உண்மையில் தாகமா இருக்கிறது. ஆண்டவர் பேரில் அவ்வளோ தாகமா இருந்த ஒரு தேவ மனுஷன், சோத்திரம், தாகம் போயிருச்சு. இப்போ ஏதோ பழைக்கணும்னு பிழைக்கிறாரு. இந்த தோல்விக்கு காரணம் அதுதான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார் மத்தேயு 5:6. அப்படி நேர்மையின் மீது, நீதியின் மீது, தேவன் மீது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் மீது முதலிடம் கொடுத்து அதில் தாகமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். 3வது தவறு, தேவன் மீது தாகத்தை இழந்துட்டாருங்க. ஆகவே பரிசுத்தாவை ஆளுகை செய்வதற்கு இடமெல்லாம் போயிடுச்சு. இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கேட்குற கத்திரி பிள்ளைகள், தாகம் குறையக்கூடாது, விசுவாசம் குறையக்கூடாதுங்க. வாக்குத்தத்தை மறக்காதீங்க.
ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ள சொன்னாரா இல்லையா? ஏசாயா 26:3. ஆகவே ஆண்டவர் நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டா, உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாக்குதத்தம், உறுதியான வாக்குதத்தம். 2 விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஒன்று ஒரு கொடிய ஏமாற்றம், 2வது ஒரு உறுதியான வாக்குதத்தம், 3வது ஒரு முழுமையான வெற்றி. முழுமையான வெற்றி. 1 சாமுவேல் 30:18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். ஒரு முழுமையான வெற்றி, a complete victory. கவனிக்கணும் இந்த விஷயத்தில். இப்பொழுது தாவீதும் அவருடைய ஆட்களும் உடனே புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு பேசேர் என்கிற ஒரு ஆற்றண்டைக்கு வராங்க. அங்கே வந்த உடனே மொத்தம் 600 பேருங்க. அதில் 200 பேர் நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் என்று சொல்லிட்டார். ஏன்னா பலகீனமாக இருக்காங்க. பலகீனப்பட்டதுனால மேற்கொண்டு பிரயாணம் பண்ணவோ யுத்தம் பண்ணவோ பலன் இல்லை. ஆகவே 200 பேர் ஆற்றாண்டில் இருந்துட்டாங்க. இப்போ 400 பேரோடு அவர் புறப்படுறார், தொடர்ந்து போகிறாரு. இங்கே பாருங்க, உண்மையில் தாவீதுக்கு ஒரு பெரிய சோதனை இது. இங்கே சோர்வு அடைஞ்சிருக்கணும் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பிரச்சனை அவர் சார்ந்துட்டு இருக்கிறது. அந்நிய தேசத்துக்கு வந்துட்டாரா, அங்கேயும் வேணான்னு ஆகீஸ் ராஜா விரட்டிட்டானா, வந்த இடத்துல எல்லாம் போயிருச்சா, போன பொழுதும் கூட வந்து கல் எடுத்துக்கிட்டானா, எல்லாம் நடக்குது. இப்போ பாருங்க, கூட 200 பேர் நின்றுட்டான். சோதனை மேலே சோதனை பாருங்க. உண்மையிலே சோர்ந்து போயிருக்கணும். சூழ்நிலையை பார்த்திருந்தால் பக்தன் சோர்ந்து போயிருப்பார். ஆனால் சூழ்நிலை அல்ல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தேவனை விசாரித்து சார்ந்து கொண்டதுனாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் திருப்பி, அதை நம்பி ஆண்டவர் சார்ந்து கொண்டதுனால இத்தனை சோதனைகளையும் கடந்து, இப்போ இந்த சோதனை கடந்து அவர் புறப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்தில் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக தடைகள் சோதனை வரத்தான் செய்யும். சோர்ந்து போகாதீங்க. தேவஜனம் சோர்ந்து போகாதபடிக்கு தடைகளை தாண்டி செல்லணும். ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக உதவி செய்வார். நிச்சயமா ஒரு மதிலை தாண்ட நமக்கு உதவி செய்வார். ஆகவே எத்தனை சோதனை வந்தாலும் சரி, முன்னேறி செல்லுங்கள். அடைத்தவரை பாருங்கள். சோதனை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. முடிவு உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அங்கே வந்த பொழுது அந்த வனாந்தரத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்தை சேர்ந்த வாலிபன். அமலேக்கிய எஜமா அவனை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. போன உடனே அவன் 3 நாள் பட்டினியாக சோர்ந்து போய் கிடக்கிறான். அவனை சந்தித்தவனுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். அவன் பலனடைந்தான். இப்போ நீங்கள் 11வது வசனம் வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் பலனடைந்தான். கவனிக்கணுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, தொடர்ந்து போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார் சொல்லிட்டாருங்க. ஒரு புறப்பட்டார் தாவீது. ஆனால் எங்க போறது தெரியாது. அமலேக்கியர் எங்க இருக்கிறார்கள் தெரியாது. அவர்களை அவர் இருக்கிற இடத்தை யார் காட்டுவார்கள் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார் போன்னு. ஆனால் எங்க போறத, எங்க இருக்கிறா, யார் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் புறப்பட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு நாம் புறப்பட்டுட்டா ஒரு ஸ்டெப் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை கர்த்தரை வைப்பாருங்க. பாருங்க, கரெக்டா அந்த இடத்தை காட்டக்கூடிய, அந்த அமலேக்கியனை அடையாளம் காட்டக்கூடிய, வழியை காட்டக்கூடிய ஒரு வாலிபனை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்திருந்தாருங்க. ஆண்டவர் நினைச்சார்னா தேவச்சனம் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் ஸ்தோத்திரம், யாரையும் பயன்படுத்துவாருங்க. எங்க பயன்படுத்துவார்? அவன் சாக கடந்தவன், 3 நாளா பட்னியா, அவனை கொண்டு தான் தாவீது அவனை பலப்படுத்தி அவன் தான் வழி காட்டுறான். அவர்கள் அந்த இடத்துல போய் அமலேக்கியரை முறியடித்து வெற்றி பெற்றார். ஆகவே ஆண்டவரை சார்ந்து கொண்டால், அவரை நம்பினால்
வாக்குத்தத்தை நம்பி நீங்க புறப்பட்டு முதல் அடி எடுத்து வைத்தால் கர்த்தர் சொல்றாருங்க, யாரையும் பயன்படுத்துவார். பலவான வெட்கப்படுத்தும்படி பலவீனமான தெரிந்து கொள்கிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிற தேவன். எதையும் செய்வாருங்க, எப்பவும் செய்வார். கேட்க தேவ பிள்ளைகளை பயப்படாதுங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப கர்த்தர் வல்லவர். யார் அற்பமா நினைக்கிறோமோ அங்கேதான் அற்புதம் நடக்கும், அவர்கள் மூலம் தான் நடக்கும். பட்சிக்கு அடுத்து பட்சனை கொண்டு வர கர்த்தர் வல்லவருங்க. ஆகவே இந்த நிலைமையில தாவீதை போல ஆண்டவரை சார்ந்து கொண்டு புறப்படுங்கள், ஆண்டவரை சார்ந்து விசுவாசிங்க. கர்த்தனுக்கு சொல்லுகிறா, யாரை கொண்டும் எதையும் செய்வார். அதுதாங்க அவருக்கு நடக்குது. என்ன அருமையான ஒரு பகுதி பாருங்க. பல கேள்விகளுக்கு கர்த்தர் அந்த வாலிபம் பதில் சொல்லிட்டார். கேட்குறவங்களுக்கு பல கேள்வி இருக்கலாம். இது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும், யார் இதை செய்வாங்க, இதெல்லாம் நடக்குமா, தலைக்கு மீறி பிரச்சனை போயிடுச்சு, பல கேள்விகளோடு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு காற்று இல்லாமல் போனாலும் மழை இல்லாமல் போனாலும் பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்ப கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வாலிபனை கொண்டு தான் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றி தாவீதுக்கு கொடுத்தார். உங்களுக்கென்று சிலரை சில இடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆண்டவரை மட்டும் நம்புங்க, சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, புறப்பட்டு போறாங்களா, ஆண்டவருடைய செயலாம் நினைச்ச ஆச்சரியமா இருக்குதுங்க. ஆண்டவர் நம்பி விட்டால் எப்படிலாம் நடத்துற தம்ம ஜனத்தை இன்றைக்கு அதை செய்ய வல்லவருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க புறப்பட்டு போறாங்களா, அங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வாசிக்கணும். 30:16 கொஞ்சம் வாசிக்கலாம். அவன் என்ன பண்றான்னு பாருங்க. 30:16. இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். என்னன்னா, இவர்கள் போகும்பொழுது அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்திருந்தா இவருடைய வெற்றி எளிதா இருந்திருக்காதுங்க, கஷ்டப்பட்டு இருக்கணும். ஆனால் இவர்கள் போகும்பொழுது அவர்கள் தங்கள் ஆயுதங்களெல்லாம் போட்டுட்டு குடித்து வெறித்து ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவீது அவள் வெற்றி கொள்வதற்கு எளிதாகி விட்டது. ஆண்டவர் தமது ஜனத்துக்கு எப்படிலாம் கெரி செய்கிறார். அவர் யெகோவா ஈர எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அல்லவா, பார்த்து கொள்கிற தேவன் அல்லவா. ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் நினையாத நேரத்தில் தாவீது நுழைந்து மிகப்பெரிய வெற்றி என்றால் இதையும் தேவனே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாவீது கொடுத்தார் பாருங்க. ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வார். அதுதான் அற்புதமான ஒரு வார்த்தை. 19 மறுபடியும் வாசிக்கலாமா? அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பாத்தீங்களா, ஒன்று குறையாமல் வாக்குத்தத்தம் 100% நிறைவேறி இருக்கிறது. வானமும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலுக்கு சொல்லின நல்வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை. யோசுவா 21:45. 1 சாமுவேல் 3:19 வாசித்து பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில விழுந்து விடவில்லை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆகவே கர்த்தர் சொன்னதான் வாக்குத்தத்தம் பெற்ற தேவ ஜனமே, கர்த்தனை சொல்றாருங்க, ஒன்றும் உங்களுக்கு வீணாய் போகாது, ஒன்றும் விருதாவாய் போகாது, ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது, காரியங்களை வாக்கியம்படி செய்யும். சோத்திர கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்தில் நிறைவேறும். வாக்குத்தத்தை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர், ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களுக்கு பல தரிசனங்கள் கொடுத்திருக்கலாம், வாக்குத்தம் கொடுத்திருக்கலாம். மாதந்தோறும் சில வாக்குத்தம் கொடுக்கிறார், வருஷந்தோறும் கொடுக்கிறார். அதை நம்புங்கள், விசுவாசிங்கள். ஏற்ற காலத்தில் அது நடக்கும், நிறைவேறும். ஒன்று வீணாய் போகாது, ஒன்றும் தரையிலே விழுந்து விடாது. அப்படி வெற்றி தாவீது கற்றுக் கொடுத்தார். தாவீதின் வெற்றி ஆச்சரியமான ஒரு வெற்றி. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியும் அற்புதமான ஒரு வெற்றிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்டாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அவர் முழுவதும் சார்ந்து கொண்டார். இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க கவனித்து பாருங்க.
யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நான் பேசுகிறதும் செய்கிறதெல்லாம் பிதாவினால் உண்டானது என்று சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் மத்திய 26:39 வாசித்து பாருங்கள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்ய, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியாக கிடவது என்று 100% பிதாவை சார்ந்து கொண்டார். பிதாவையே தன் பலனாக கொண்டிருந்தால் இயேசு. அது நிமித்தம் அவருக்கு போராட்டங்கள் வந்தது உண்மைதான். அதிக போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணியது கொஞ்ச தூரம் தான், 3.5 வருஷம் தான். அவருடைய பிரயாணம் குறைவானது, போராட்டம் பெரிய போராட்டம், வெற்றியும் மிகப்பெரிய வெற்றி. சிலுவைக்கு போனார் இயேசு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஸ்தோத்திரம் உலக ரட்சகரானால் மட்டுமல்ல, ஆதாமின் மூலமாக இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு முன் திருப்பிக் கொள்ளக்கூடிய பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சார் இல்லையா? ஆதாமின் எழுந்து போன சகலவற்றையும், ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் இயேசுவின் சிலுவை மரணத்து மூலமாக பெற்றுக் கொள்கிறோம் இல்லைங்களா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதப்படி இயேசு நமக்காக சாபமானார் என்று சொல்லி சாபத்தையே கர்த்தர் ஒழித்து சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றினார். இயேசு சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார். ஆதாமின் மூலம் இதெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் இயேசு திரும்ப கொடுத்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான விடுதலை ஆக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனான்னு பார்க்கிறோமே, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் இயேசு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு மரணத்தை ஜெயித்தார், சாவை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆதாம் தோல்வியடைந்தான். 2ஆம் ஆதாம் இயேசுவோ சிலுவை மரணத்தின் மூலம் அவன் இழந்த திரும்ப நமக்கு கொடுத்து இயேசு நம்ம கனம் பண்ணுகிறார். மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். அவருடைய தரித்திரத்தினால நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆவிக்குரிய தரித்திரங்கள் சோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, நித்திய ஜீவனுக்குரிய தகுதி, ஆவிக்குரிய வரங்கள், கனிகள் என்று ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யங்களை கொடுத்து நமக்கு கனம் பண்ணினார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போராட்டம், இயேசு கிறிஸ்து பிதாவை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு அது ஆசீர்வாதம் மாறிது. முழுமையான வெற்றியை சிலுவையிலே இயேசு கொடுத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு வெற்றி தருவார். தேவனை சார்ந்திருக்கிற ஆண்டவர் சார்ந்திருக்கவங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார், வெற்றி தருவார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு உங்களை பார்த்து, உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்க, முடியாதது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது புறப்பட்டாருங்க, அவரால் முடிந்தது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். வாலிபனை ஆயத்தம் பண்ணினதும் அமலேக்கர் வெற்றி கொடுத்ததும் ஒன்று குறையாமல் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆகத்தான் சொல்றேன், நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம், முடியாததை கர்த்தர் செய்வார். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்களா? ஒன்றும் முடியலையா? முடிஞ்சதை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால முடக்குங்க, சோத்திரம் உத்தமமாக ஜீவிங்க, நேர்மையாக இருங்க, மற்றெல்லாம் கர்த்தர் பார்த்து விடுவார். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30ஆம் அதிகாரம் 23, 24 கொஞ்சம் வாசித்து ஜெபம் பண்ணலாம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரிபங்காக பங்கிடுவீர்களாக என்றான். இப்போ திரும்பி வருகிறான். எல்லாத்தையும் அமலேக்கியரை முறியடித்து விட்டு சிறு பிள்ளைகளையும் மனைவிகளையும் குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் எந்த சேதமில்லாமல் திருப்பி கொண்டு வருகிறார். ஒன்று குறையாமல் திருப்பிக்கிட்டாங்க. முழுமையான ஒரு வெற்றி. திரும்பி வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பேரேஸ் அந்த ஆட்டண்டையில் இருந்தாங்களே 200 பேர் பலகீனப்பட்டு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர், இவங்க பொருள்லாம் அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கொள்ளை பொருளை பங்கிடும் பொழுது இந்த 400 பேரும் தாவீதை பார்த்து, இவங்களுக்கு முழுமையாக கொடுக்கூடாது, நம்ம கூட வரல என்று சொல்லுகிறார். அதுக்கு தாவீது சொல்றாரு, இல்லை இல்லை, ரஸ்துக்களை என்று இருந்தவங்களுக்கு சம பங்கு கொடுக்கணும் என்று ஒரு புதிய நியமத்தை ஏற்படுத்தி அவர்களையும் இணைத்து கொண்டு, பலகீனப்பட்டவர்களையும் இணைத்து கொண்டு, பலகீனமுள்ளவர்களையும் பலவான்களையும் இணைத்து எல்லாரையும் ஆதரித்த பக்தன் தாவீது. இந்த நல்ல குணத்தெல்லாம் இதை கூடவே இந்த 600 பேரும் பார்க்குறாங்க. என்ன நல்ல குணம்? இவர்களை வைத்து ஆதரித்தது, கல்லுகளை எடுத்து கொல்லும்படி இருந்த பொழுதும் அவர்களோடு சமாதானமாய் நடந்து கொண்டது, இந்த எகிப்திய வாலிபன் சாக கடைஞ்சவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தினது, இப்படி
பங்கு போட்டு இந்த கொள்ளை பொருளையும் பலகீனப்பட்டவர்களுக்கும் சமமாக பங்குன்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்த கூட இருந்தவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள், இவர்தான் நமக்கு அடுத்த ராஜாவாக வர வேண்டும், ராஜாவுக்குரிய சகல தகுதி இவருக்குத்தான் இருக்கிறது என்று அன்று முதல் கடைசி வரையில் இந்த 600 பேரும் தாவீதின் கூடவே இருந்தார்கள். பார்த்தீங்களா? அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்குற ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறா, நமது நற்குணங்கள் நல்ல சுபாவங்கள் அநேகருக்கு முன்பாக அது சாட்சியாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் முழுமையான ஒரு வெற்றி. தாவீதின் வெற்றி அதுதான். ஏதோ வெற்றி பெற்றும் இல்லை, அவருடைய நற்குணங்கள். இயேசுவை பாருங்கள், அவருடைய திவ்ய சுபாவங்கள் தான் உலகத்தையே வென்றிருக்கு, இன்றைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். 2ஆம் வருகையிலே அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர்தான் ஆளுகை செய்யக்கூடிய சகல வல்லமையும் தகுதியுடைய அற்புத தெய்வம் என்பதை அவருடைய திவ்ய சுபாவமும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் நமக்கு இருக்கட்டும். ஸ்தோத்திர நாமம். இயேசுவின் திவ்ய சுபாவத்தை பெற்று சுத்த தெய்வ பிள்ளைகளாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் சொல்றார், ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். வாக்குதத்தை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்ட மக்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.